Second sum, a ball of mass 0.15 kg is dropped from a height 10 meter, strikes the ground and rebounds to the same height. The magnitude of impulse imparted to the ball is g equal to 10 எடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 9.8 பதிலாக 10 நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது மேக்னிடியூட் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ்னால் நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ் இஸ் டினோட்டட் பை ஐ. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டெல் பின்னு டினோட் பண்ணுவோமா. ஸோ மொமெண்டம் ஃபைனல் மைனஸ் மொமெண்டம் இனிஷியல். ஸோ இதில் நமக்கு மொமெண்டம்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், m இன்ட்டு வின்னு தெரியும். இப்போ கொஸ்டினில் மாஸ் ஆஃப் அ பால் கொடுத்துருக்காங்க 0.15, எவ்வளோ ஹைட்டு 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதோட வெலாசிட்டி ஸ்பீட் கொடுக்கல. அப்போது எந்த ஃபார்முலாவிலேருந்து இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், v கண்டுபிடிங்க. ஸோ v ஈக்குவல் டு √2gh கிடைக்கும். ஸோ இதை வச்சு இப்போ இதில் g10 எடுத்துக்க சொன்னாங்க, ஹைட் வந்து 10. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10√2 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. ஸோ v நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஃபார்முலாவில். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் பியோட ஃபார்முலா என்ன, m இன்ட்டு v. ஸோ ஃபைனலில் m2v2ன்னு எடுத்துக்கலாம், இனிஷியலை m1v1 எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் டிஃப்ரென்சியேஷன், இப்போ பால் வந்து இப்படி பட்டு ரீபவுண்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம யூனிட் வெக்டரில் இனிஷியலை வந்து ஜே வெக்டர்னும், இது ஆப்போசிட்டில் போச்சுன்னா மைனஸ் ஜே வெக்டர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இனிஷியல் ஜே, ஆப்போசிட் வந்து மைனஸ் ஜே. ஸோ இந்த வேல்யூ வந்து மைனஸில் வரும். மைனஸ் மைனஸ்னால் நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்க, ப்ளஸ் பண்ணுங்கள். மைனஸ் சைனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒமிட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இருக்கிற ஆன்சர்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 இன்ட்டு √2ன்னு இருக்கும். √2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4.2 kg மீட்டர் பர் செகண்டுங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர்.